அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏர் ஃப்ரை சீரீஸ் எபிசோட் நம்பர் 1. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி ட்ரை பண்ணோம்னா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிக்கன்ல ஒரு 3 கோடு மட்டும் போட்டுட்டு மசாலாவை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி 2 சைடும் ஈக்குவலா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மசாலா ஃபுல்லா தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை நான் போட்டுறேன். 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்டு, 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி அப்படி இல்லைன்னா ஸ்மோக்டு பேப்ரிக்கா, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், சினமன் பவுடர் அப்படி இல்லைன்னா நம்டக் பவுடர், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், மல்லித்தூள், கியூமின் பவுடர், ஜீரகத்தூள் அதுவும் 1 ஸ்பூன், 1 இருந்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரகனோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹெர்ப்ஸ் அது கரெக்டா 1 ஸ்பூன். இங்க நான் தைமே இல்லைன்னா பேசில்ஸ் எடுத்திருக்கேன். கரெக்டா 3/4 ஸ்பூனுக்கு சால்ட். அப்புறம் லாஸ்டா ஆயில். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில். இதோட சேர்த்து ஃபைனலா 1 டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் லெமன் அப்படி இல்லைன்னா வினிகர், ஆப்பிள் வினிகர் எதுனாலும் ஓகே தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ மசாலாவை தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டா எல்லா சைடுமே நல்லா தேய்ச்சிருங்க, ஓகேவா? உள்ள வரைக்கும் எல்லாமே தேய்ச்சிருங்க, அப்பதான் சிக்கன் நல்லா இதாகும். ஸோ முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லா சைடும் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இது மினிமம் 1 ஹவர், மேக்சிமம் ஓவர் நைட்ல மேரினேட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஓவர் நைட்ல மேரினேட் பண்ண போறேன். கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ்ல இருந்து 9 ஹவர்ஸ் கிட்டையாவது இது நான் மேரினேட் பண்ணிட்டு இதை நான் ஏர் ஃப்ரையர் மெத்தடில் தான் நான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ ஓவர் நைட்டில் ஏதாவது ஒரு ஷீட் வச்சு ஒன்று க்ளீன் பேப்பர் வச்சு மூடிடுங்க, அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடி மேலே ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தி நெக்ஸ்ட் டே. ஸோ நல்லா 8 ஹவர்ஸ் கிட்ட ஃப்ரிட்ஜில் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாகவே செட்டில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நான் நேற்று சொன்ன மாதிரி ஏர் ஃப்ரையரில் இதை நான் ஃப்ரை பண்ண போகிறேன். சிக்கன் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ப்ரீஹீட் பண்ணுவோம். ஸோ நார்மலாக இந்த இதில் பட்டர் அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் 2ல் ஏதாவது ஒன்று நல்லா இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சைடு இது பண்ணிடுங்க. இதை நம்ம பட்டர் பேப்பரில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஆனால் கீழே உள்ள பேஸ் நல்லா பட்டரில் ப்ரீஹீட் ஆச்சுன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, இதை இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீஹீட் பண்ணிடுவோம். ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிட்டு சிக்கன் ஆட் பண்ணிடுவோம். ஸோ பட்டர் பேப்பர் போட்டாச்சு. பட்டர் பேப்பர் மேலேயும் லைட்டாக நம்ம பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். பாருங்க, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிக்கனை வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். இதை நாங்கள் சிக்கனுக்குள்ள வைக்கலாம்னு நினைச்சோம், பட் ஆனால் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ இதை கொஞ்சம் சுற்றி இங்கே நான் 4 வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். நீங்கள் வேணும்னா கேரட் யூஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனையும் வெஜிடபிளையும் நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு. இது உள்ளே தான் வைக்கணும்னு நினச்சோம், பட் ஆனால் வைக்க முடியல. அதனால் சைடில் வச்சுருக்கோம். இது என்ன செட்டிங்ஸில் வைக்கணுங்கிறத நான் இந்த வீடியோவோட சைடில் நான் கொடுக்குறேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 15 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். A few moments later. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வச்சுருந்தோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பட்டர் ஊற்றிட்டு நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். ஸோ குட். இப்போ இதுக்கு மேலே நம்ம பட்டர் தேய்ச்சிட்டு
ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். வெஜிடபிள் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வெறுமனே சிக்கனை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப வச்சு அதே டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் வைப்போம். கரெக்டாக நம்மளுக்கு செட் ஆயிரும். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பக்கா கத்தியை வச்சு கொஞ்சம் குத்தி பார்த்துக்கோங்க. நல்லா உள்ள போயிட்டு மசாலா ஒட்டாம வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம இதில் உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வெளியில கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிறதுக்கு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் 180 இல்லைன்னா 200 டிகிரி செல்சியஸ்ல வச்சு நம்ம சூடு பண்ணிடுவோம். திரும்ப பட்டரை வந்து நல்லா மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் ஒரு வாட்டி. இது வந்து ஒரு கிறிஸ்பினஸ் வந்து வரதுக்காக தான். இது வந்து 2 மினிட்ஸு. இதோட செட்டிங்ஸு என்னங்கிறத இந்த வீடியோவோட சைடில் நான் போடுறேன். முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பக்கா. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடுவோம். பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு அரபிக் ஸ்டைலில் ஒரு கிரில் சிக்கன் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ மசாலாஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் புதுசாக உள்ள மசாலா. கம்ப்ளீட்டாக ஏர் ஃப்ரையரில் எப்படி பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த சீரீஸில் அடுத்து நான் எந்த ரெசிபி போடணுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நான் போடுறேன். ஸோ இதுவும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸுக்கு என்னோட சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.